எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் டாபிக்கே பார்க்க போறோம். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். தியரிட்டிக்கலா இருக்காது, கோட் எக்ஸ்பிளைன் பண்ணியே நமக்கு அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடலாம். என்னென்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கண்டிஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. அதுல இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இந்த 4 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறோம் வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட. சோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் அவுட்புட்டை காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எலிஜிபிலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். இப்போ உங்க நேமை கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய ஏஜை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஏஜை மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும் அந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டு செக்னு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லும். உங்க பேரு, உங்களுடைய நீங்க இப்ப அந்த ஏஜ் கிரைட்டீரியா படி உங்களோட அடல்ட்டா இல்ல டீனேஜரா எங்கரா அப்படிங்கறத சொல்லும். அதுபடி எலிஜிபிள் டு ஒர்க். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் மறுபடியும் பாருங்க, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சோ இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏஜ் இப்ப 13 நான் கொடுக்குறேன். ஏஜ் 13 கொடுத்துட்டு உங்களோட ஸ்கில்ல நான் சூஸ் பண்ணிட்டு செக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்ப ஏஜுக்கு ஏத்த மாதிரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஒர்க், யூ ஆர் அ டீனேஜர் அப்படின்னு சொல்லிருச்சா. சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் எப்படி பண்றது, இந்த வெறும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க கோடிங் போகலாம். சோ எப்பயும் போல நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் அந்த HTML ஃபைலை கண்டிஷனல் டாட் HTML நேம் வச்சுக்கிறேன். சோ இப்ப இதுல ஓகே, சோ நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த விண்டோவை ஸ்மால் சைஸ் பண்ணி வச்சுக்குவோம். அண்ட் தென் நம்ம ப்ரௌசர்ல ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா ஒரு HTML ஸ்ட்ரக்சர். இந்த HTML ஸ்ட்ரக்சர்ல டைட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்குவோம். அதை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால அதை வச்சுக்குவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணி வச்சுக்குவோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, பழசை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம தனி JS ஃபைலோ CS ஃபைலோ கிரியேட் பண்ணாமல் ஒரே ஃபைலில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டைல் டேக்குள்ள CSS அடிக்கிறதுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது தேவைப்படும் போது நம்ம கொடுப்போம். இப்போ இங்க நான் ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். அந்த டிவோட கிளாஸ் கண்டெய்னர் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அதுல ஒரு ஹெட்டிங் டேக் டெக்கி வேர்ல்டுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நீங்க இப்போ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு ஹெட்டிங் டேக் அதுல என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டர்வியூ எலிஜிபிலிட்டி செக்னு வச்சுக்குவோம். எலிஜிபிலிட்டி செக். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டைல் டேக்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலா பாடி டேகுக்கு எழுதக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுவோம். ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு தேவையான ஃபாண்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். அங்க மாறும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்குவோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பேடிங் ஒரு 20 பிக்சல் வச்சுக்குவோம். அவ்வளோதான் உள்ள இருக்கும். ஓகே, அண்ட் தென் நம்ம இந்த டிவ் கண்டெய்னர்னு ஒரு டிவ் எழுதணும் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் கிளாஸ்னாலே டாட் வைக்கணும். ஸோ கண்டெய்னர் அந்த கிளாஸுக்கு நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் தென் அதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் ரவுண்டட் கார்னர் வர்றதுக்காக பார்டர் ரேடியஸ் வச்சுக்குவோம் 12 பிக்சல். அது நம்ம எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ரவுண்டட் ரேடியஸ்க்காக ரவுண்டட். அப்புறம் அந்த பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் எவ்வளோ பேடிங் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ அண்ட் தென்
மார்ஜின் செட் பண்ணலாம். மார்ஜின் வந்து ஆட்டோ கொடுத்துக்கும். ஸோ அதுவே சென்டரில் வந்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நீட்டாக இப்போ இது வந்து ஃபுல் வித்தில் இருக்குது. ஸோ வித்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸ் வித்து வந்து ஒரு 600 பிக்சல் வச்சுக்குவோம். மேக்ஸ் வித்து இப்போ பார்த்தீங்களா நீட்டாக உங்களுக்கு அலைன் ஆயிருக்கா. ஸோ அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். இது நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்கள் எதுனாலும் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக கொடுக்குறேன். 0 பிக்சல், 4 பிக்சல் அண்ட் 12 பிக்சல். அது என்ன கலர்? RGBA கலரில் வரணும். ஸோ 0,0,0,0.6 கொடுக்கணும் அல்ஃபா கலர். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் ஷேடோ விழுகும், உங்களுக்கு தெரியுதா? சரி, ஸோ அப்போ அந்த கண்டெய்னர்லாம் நீட்டாக நம்ம அலைன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள இருக்க ஹெட்டிங் டேக்குக்கு H2 அதோட கலர் மாற்றோம்னா மாற்றிக்கலாம். இல்லாட்டினா டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து கலர் நீங்கள் மாற்றோம்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் அலைன் மட்டும் சென்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம போட்டதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு லேபிள், அந்த லேபிள்குள்ள நான் என்ன டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய லேபிள் நேம் என்டர் யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த நேமை டைப் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் டைப்பில் எனக்கு இன்புட் வேணும். ஸோ அந்த இதுக்கு நேம்னே வச்சுக்கிறேன் நான். அதோட ஐடியுமே நான் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கும். அதுக்கடுத்து எனக்கு என்ன தேவை? ஒரு ஏஜ் தேவை. ஸோ லேபிளில் வந்து என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்திருக்கும். இப்போ இதில் இன்புட்டு இது ஏஜ் வந்து நம்பர். ஸோ நம்பரில் கொடுக்குறேன். இன்புட் டைப் வந்து நம்பரு, நேமும் ஏஜ், ஐடியும் ஏஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஸ்கில்லை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும். ஸோ இப்போ லேபிள் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா சூஸ் யுவர் ஸ்கில்லுன்னு கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ட்ராப் டவுனில் வர்றதுக்காக செலக்ட் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஐடி வந்து ஸ்கில்லுன்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் டேக்கு, அந்த ஆப்ஷன் வேல்யூவில் 1 வச்சுக்குவோம். இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக். அடுத்து இதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்குவோம். ஃபுல் ஸ்டாக்கு, இது வந்து மெயின் ஸ்டாக்கு, Angular JS, React JS, இன்னொன்று வந்து Node.js. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் வந்துச்சு. சரியா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், நம்ம பட்டன் பட்டன் வைக்கிறோம். இது எல்லாமே அவங்க சூஸ் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பட்டனுக்கு நேம் வந்து செக் எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணோடனே இந்த இடத்துல எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஒரு டிவ் எழுதுறேன். அந்த டிவுக்கு நான் அவுட்புட் அப்படின்னு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல தான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே தானா? ஓகே, ஸோ இப்போ இதை டிசைன் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. சிஎஸ்எஸ்ல எதை டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்புட் டேக்கு, செலக்ட் டேக்கு, அப்புறம் பட்டன் டேக், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து மார்ஜினுடைய டாப் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் மார்ஜின் அங்கே உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறது தெரியும். அண்ட் தென் பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்குவோம். பேடிங் 10 பிக்சல்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸோடைய சைஸ் உங்களுக்கு இப்போ நீட்டாக ஓரளவுக்கு மாறி இருக்கிறது தெரியும். அப்புறம் அதோட வித்து வந்து ஒவ்வொரு எலமெண்டோட வித்து வந்து 100% இருக்கட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நீட் ஆயிடுச்சா? இப்போ அடுத்து அதோட ஃபாண்ட் சைஸ், அந்த இதுக்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 rem கொடுத்துக்குவோம். 1 rem கொடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதா இந்த ஃபாண்ட் சைஸ்? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து கீழே அவுட்புட் டிஸ்பிளே ஆகிற இடத்த டிசைன் பண்ணுறது வந்து அதுக்கு டாட் அவுட்புட் கிளாஸ் நேம் நம்ம அவுட்புட்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர்
டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சுக்குவோம். பார்டர் லெஃப்ட் கொடுத்துக்குவோம். பார்டர் லெஃப்ட் ஒரு 5 பிக்சல் அண்ட் தென் சாலிட், அதுக்கப்புறம் ஓகே. இது வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கக்கூடியது. இப்போதைக்கு நம்மளுக்கு காமிக்கணும்னா இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை போட்டுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போதான் தெரியும். டிஃப்ரென்ஸ்க்காக இப்போ கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதோட மார்ஜின் டாப் எவ்வளோ கொடுத்துக்கலாம் அப்படின்னா 15 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணுறோம். அந்த பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒன்று, சாரி. அதுக்கப்புறம் பேடிங் கொடுக்கலாம். பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்குவோம். அப்புறம் அந்த உள்ள கண்டென்ட் நல்லா தெரியும். கலர் பிளாக்னாலும் ஓகே, இல்லை ஃபாண்ட் வெயிட் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு கொடுத்துக்கலாம். பிளாக் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் கலரை மாற்றணும் அப்படின்னா கலர் கொடுத்து நீங்கள் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கலரை நீங்கள் வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா டிஃபால்ட் கலராக இருக்கணும்னா இருக்கட்டும். ஓகே, இப்போ டிசைனிங் பர்பஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த டம்மி டெக்ஸ்ட் தூக்கிடலாம். இது வந்து நமக்கு அது எப்போ வரணுமோ அப்போ வரும் கரெக்டாக. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ ஸ்கிரிப்டை நம்ம எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னா, இதுலேயே ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது. அப்போ பட்டனுடைய ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ பட்டன் ஈவெண்ட் என்னது அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட். பட்டனில் ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட். அந்த ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த செக் எலிஜிபிலிட்டி ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள ஃபங்க்ஷன் செக் எலிஜிபிலிட்டி இப்படிதான் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த இதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன், ஒரு அலர்ட் விண்டோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய் அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். உனக்கு அலர்ட் வருதா? ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த அலர்ட் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த பட்டனோட ஆன் கிளிக் பண்ணும்போது, பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்குள்ள தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நமக்கு தேவையானது. அப்புறம் நான் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். கான்ஸ்ட் வேரியபிள் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள். சரியா. அப்போ நான் இங்க இந்த என்டர் யுவர் நேம்ல நான் கொடுத்துருக்கிற நேமை கெட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்குமெண்ட், அந்த HTML டாக்குமெண்ட்ல டாட் கெட் எலமெண்ட், அதாவது என்டர் யுவர் நேம்ங்கிறது ஒரு இன்புட் டெக்ஸ்ட் எலமெண்ட். அந்த நேமை டைப் பண்றதுக்காக வச்சுக்கக்கூடியது ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட். அதை எலமெண்ட் பை ஐடி அந்த ஐடி என்னது நான் இங்க வச்சிருக்கேன். ஆக்சுவலா இங்க டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஐடி ஈக்குவல் டு நேம் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஐடியை நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு நேம். அதுல என்ன ப்ராப்பர்ட்டி, வேல்யூ ப்ராப்பர்ட்டியை எடுக்கணும். அதாவது இங்க என்ன டைப் பண்றேனோ அந்த வேல்யூவை கெட் பண்ணுன்னு அர்த்தம். அதை கெட் பண்ணி நேமுக்குள்ள ஸ்டோர் பண்ணணும்னு அர்த்தம். இதுதான் இந்த லைனோடைய பர்பஸ். இந்த மாதிரி நம்ம 3 எலமெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்ம கெட் பண்ணிக்க போறோம். சரியா. அப்ப இங்க டாக்குமெண்ட், இதுல வேரியபிள் நேம் வந்து ஏஜ்னு வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் ஐடி வந்து அங்க மேல வந்து ஏஜ்னு தான் நான் வச்சிருக்கேன். இந்த இருக்கா ஐடி வந்து ஏஜ்னு தான் வச்சிருக்கேன். ஸோ இங்க ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்சிங் பண்ணணும். பார்ஸ் இன்ட்டா மாத்தணும் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்ட்ரிங்கா தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ வரக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஆனா ஏஜ்ங்கிறது எனக்கு நம்பரா வேணும். ஸோ அதனால பார்ஸ் இன்ட்டுன்னு சொல்லி போட்டு நான் மாத்திக்கிறேன். ஓகேவா.
அதுக்கப்புறம் ஸ்கில்ல கெட் பண்றது. இதே மாதிரி ஸ்கில்லுக்கு வந்து ஸ்கில்லுக்குமே தேவை. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்கு இங்கே போட்டுக்கோங்க. இங்கே ஸ்கில்லுன்னே வச்சுக்கோங்க. நம்ம இங்கே மேலே ஐடி வந்து என்ன வச்சிருக்கோம், ஸ்கில்லுக்கு ஐடின்னு தான் வச்சிருக்கோம். சாரி, ஸ்கில்லுன்னு தான் வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸை கெட் பண்ணி நேம், ஏஜ், ஸ்கில் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் அப்படின்னு போட்டு மெசேஜ், லெட்டுங்கிறதுல மெசேஜ்னு ஒரு வேரியபிள் எம்டியா கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்போ இந்த மெசேஜ்ல நான் பிளஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ் பிளஸ் அடுத்த வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்போ லாங்கா எழுதுறதுக்காக ஷார்ட் ஹேண்டா எழுதுறேன். மெசேஜ் பிளஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், என்னோட நேமை இதோட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப யுவர் நேம் இஸ் அப்படின்னு போட்டு கன்கார்டினேட் பண்ணி என்னோட நேமை எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், நேமுங்கிற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் அப்படின்னு போட்டுட்டு அகைன் கன்கார்டினேஷன் பிரேக் டேக் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள இப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ அப்போ இந்த மெசேஜ் இப்போ ஃபர்ஸ்ட் நான் நேம் மட்டும் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டி இங்கே நேம் டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அப்போ இங்கே டிஸ்பிளே ஆகணும்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம ஒரு டிவ்ல தான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்போ அதை நம்ம இங்கே வாங்கணும், கெட் பண்ணணும். சரியா, ஸோ அதை எப்படி கெட் பண்றது அப்படின்னா அது ஈஸி. கான்ஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம், அவுட்புட்னு ஒரு வேரியபிள். அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. என்ன ஐடி, ஆக்சுவலா இந்த டிவுக்கு என்ன ஐடி வச்சிருக்கோம், அவுட்புட்னு வச்சிருக்கோம். ஸோ அவுட்புட் இதுல எதுவும் வேல்யூ எல்லாம் வாங்க போறதில்ல, நம்ம இந்த எலமெண்ட் இங்க இருக்குன்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்ல நான் அதை அந்த மெசேஜை நான் கொண்டு வரணும். ஸோ அப்ப அந்த எலமெண்ட் எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோம், அவுட்புட்ங்கிற வேரியபிள் டாட் என்ன ப்ராப்பர்ட்டினா இன்னர் HTML அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னர் HTML ஈக்குவல் டு இப்போ எந்த அவுட்புட் இதுல இருக்கு, மெசேஜ்ங்கிற இந்த வேரியபிள்ல தான் அவுட்புட் இருக்கு. அதை அந்த வேரியபிள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, என்னோட நேமை சூஸ் பண்றேன், கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்ல உங்களுக்கு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே கன்சோல் விண்டோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்சோல் விண்டோல காமிக்கும். இந்த காமிக்குதா, என்ன காமிக்குது, cannot set properties of null setting inner HTML. அதாவது நல் வேல்யூவை என்னால் செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ இங்கே ஏதோ ஒரு தப்பு நமக்கு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐடின்னு ஆக்சுவலாக இப்போ இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ்ன்னு இருந்தது. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ்ன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளாஸ்ன்னு இருக்கும் போது நம்ம இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சுருக்கோம். ஸோ இதை ஐடின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு சிஎஸ்எஸ்லையும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டாட்டுக்கு பதிலாக ஹேஷ்னு போட்டுருங்க ஐடி மாற்றினதுனால. சரியா, ஸோ இப்போ இதை கொடுத்து பாருங்க, பேரை கொடுத்துட்டு செக் எழுதி கொடுங்க. நம்ம நேம் மட்டும் வந்துருச்சா, இப்போ புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிளை வாங்கி அதை எப்படி உள்ள இங்கே டிஸ்பிளே பண்றதுன்னு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இஃப்குள்ள போவோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இஃப் ஏஜ் வந்து ஏஜை நான் செக் பண்றேன், ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா நான் மெசேஜ் அவுட்புட்ல என்ன டிஸ்பிளே பண்ண போறேன்னா பிளஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிக்கிறதுக்கு யூ ஆர் an adult அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன், போட்டு பிஆர். ஓகேவா, ஸோ அப்போ நான் இப்போ பாருங்க நேம் கொடுத்துட்டு என்னோட ஏஜ் ஒரு 23 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னோட பேரும் டிஸ்பிளே ஆயிருச்சு, யூ ஆர் an adult. எல்லாமே சேர்ந்து டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு தான் இந்த பிளஸ் ஈக்குவல் டு, எல்லா அவுட்புட்டையும் சேர்க்கறதுக்கு தான் இந்த பிளஸ் ஈக்குவல் டு. சரிதானா? ஸோ அப்போ இஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அதுலேயே இஃப் எல்ஸ் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் பார்க்கலாமா? இப்போ இஃப் நான் என்ன பண்றேன், ஏஜ் வந்து லெஸ் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கிறேன் நான்.
less than 20 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மெசேஜ்ல என்ன பண்ணிக்கிறேன் equal to you are not eligible for work அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். 20 வயசுக்கு கீழே இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் அதுல என்ன பண்ணிக்கிறேன் மெசேஜ் பிளஸ் ஈக்குவல் டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒர்க். 18 வயசு கீழே இருக்கவங்க, அதாவது 20, நான் வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன். ஸோ 20 அண்ட் அபோவ், 20 ஆர் அபோவ் வந்துட்டாங்கனாலே அவங்களாம் எலிஜிபிள் ஃபார் ஒர்க். 20 கீழே இருக்கிறவங்கள நாட் எலிஜிபிள் ஃபார் ஒர்க்னு நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோட அவுட்புட்டை பாருங்க. இப்போ நேம் கொடுத்துட்டு நான் இப்போ 23 கொடுத்து காமிக்கிறேன். யூ ஆர் அன் அடல்ட்னு வந்துடும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒர்க்கும் வந்துடும். அதுவே இந்த இடத்துல 22க்கு பதிலாக நான் வந்து 19 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூ ஆர் அன் அடல்ட்னு வந்துடும், ஆனால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? ஸோ இப்போ இது வந்து எது இஃப் முடிச்சிட்டோம், இஃப் எல்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இஃப் எல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இஃப் எல்ஸுக்கு நான் என்ன பண்ணேன்னா இஃப் ஏஜ் வந்து less than 13 பார்க்குறேன். less than 13 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மெசேஜ்ல பிளஸ் ஈக்குவல் டு யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு, அதாவது 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு போட்டு ஒரு பிரேக் டேக். மேல நம்ம பிரேக் டேக் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். அப்போதான் அடுத்த அவுட்புட் வரும்போது அடுத்த லைன்ல புதுசா வரும். அப்பதான் பார்க்க நீட்டா இருக்கும். ஓகேவா? அதே இது எல்ஸ் இஃப் சப்போஸ் இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்றேன், எல்ஸ் இஃப் ஏஜ் வந்து less than 20 இருந்துச்சுன்னா, எப்படி less than 13 சொன்னோம் அதே மாதிரி ஏஜ் வந்து less than 20 இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன் பிளஸ் ஈக்குவல் டு யூ ஆர் அ டீனேஜர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். யூ ஆர் அ டீனேஜர். ஓகேவா? சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட். இதுதான் இஃப் எல்ஸ். அதுவும் இல்லை அப்படின்னா என்னது யூ ஆர் அன் அடல்ட். அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம் போட்டு பிரேக் டேக். ஓகேவா? இப்ப பாருங்க, பேர் கொடுத்துட்டு நான் 23 கொடுத்துட்டு இப்ப கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம நேம் வந்துருச்சு, யூ ஆர் அன் அடல்ட்னு வந்துருச்சு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒர்க், யூ ஆர் அன் அடல்ட். இந்த எல்சிஃப்ல எல்ஸ் பார்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ அதுவே நான் இந்த இடத்துல 18 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, டீனேஜர்னு வரும். யூ ஆர் அன் அடல்ட், அது மேல இருக்கிற அந்த இஃபெல்ஸுக்காக வச்சிருக்கேன். அடுத்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார், யூ ஆர் டீனேஜர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்றது ஓகே தானா? ஓகே. யூ ஆர் அடல்ட் குழப்புதுன்னா இந்த இடத்துல அதை மாத்திக்கோங்க. யூ ஆர் வெல் சூட்டபிள். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இஃப் முடிஞ்சிருச்சு, இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சு, இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்விட்ச் கேஸ். ஸோ நான் இந்த ஸ்விட்ச் அதுக்குள்ள ஸ்கில் நான் என்ன சூஸ் பண்றேனோ அந்த ஸ்கில்லோட பொறுத்து எனக்கு ரன் ஆக போகுது. ஸோ இப்போ கேஸ் 1 என்னவாக போகுது அப்படின்னா கேஸ் 1 வந்து மெசேஜ் பிளஸ் ஈக்குவல் டு எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அது பிரேக் டேக். இந்த கேஸ்ல ஒரு பிரேக். ஓகேவா? அடுத்து கேஸ் 2 ரன் ஆகுது. இதுல யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டாக் டெவலப்பர். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் 3 வந்து eligible for Angular JS developer. அடுத்து case 4 இதுல என்னதுன்னா you are eligible for React JS developer. அடுத்து case 5 என்னதுன்னா you are eligible for Node.js developer.
அப்புறம் ஃபைனலா டிஃபால்ட் பிளாக். இது கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இந்த டிஃபால்ட்ல நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, டிஃபால்ட்டுக்கு பிரேக் தேவையில்ல, இதுல எதுவுமே வரல, எந்த சாய்ஸுமே வரலன்னா இன்வாலிட் ஸ்கில் சூசன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இன்வாலிட் ஸ்கில் சூசன். ஓகே, ஸோ அப்ப என்னோட எலிஜிபிள் ஒர்க்குக்கு எலிஜிபிளே வந்து 20 above தான் வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த இடத்துல நான் ஒரு இஃப் எழுதிக்கேன். இந்த சுவிட்ச் வந்து இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா ரன் ஆகுற மாதிரி, கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா ரன் ஆகுற மாதிரி நான் இந்த இஃப்க்குள்ள இந்த சுவிட்சை வச்சுக்கிறேன். கோடிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் எரர்ஸ்லாம் வரும்போது நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க, என்னோட நேம் கொடுக்குறேன், ஏஜ் வந்து நான் ஒரு 24 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு மீன் ஸ்டாக் கொடுக்குறேன். அப்போ நான் எனக்கு இங்கே வந்துருச்சா எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே வெயிட், எஸ் வி மேட் அ மிஸ்டேக். என்னன்னா இப்போ இங்கே ஒவ்வொரு ஆப்ஷன் இங்கே காமிக்குதுல, இங்கே டிஸ்பிளேக்கு இங்கே காமிக்கும், ஆனால் நம்ம அங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நம்பர் வச்சிருக்கேன். ஸோ அப்போ இங்கே எல்லாமே 1 1 2 3, அதான் மிஸ்டேக். சூப்பர். ஸோ இந்த வேல்யூ வந்து பேக் எண்ட்ல இருக்கிறது, இந்த இடையில ஆப்ஷன்ங்கிற டேக்கு இடையில கொடுக்கறது தான் டிஸ்பிளேக்கு இருக்கும். இப்போ இந்த வேல்யூல என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்டாக்கை சூஸ் பண்ணீங்கன்னா 1 அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஸ்டோர் பண்ணிடும். மீன் ஸ்டாக்கு 2 வேல்யூ வச்சுக்கும், ஆங்குலர் ஜேஸ்க்கு 3 வேல்யூ வச்சுக்கும். அதை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்கோம். கீழே நல்லா பாருங்க, இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் இங்கே பாருங்க, நேம் சூஸ் பண்ணிட்டு என்னோட ஏஜ் வந்து ஒரு 45 கொடுத்துட்டு இங்க ஃபுல் மீன் ஸ்டாக்னு கொடுத்தேன்னா இங்க வேல்யூ எது சூஸ் ஆயிருக்கும், 2 சூஸ் ஆயிருக்கும். அப்ப ஸ்விட்ச் கேஸ்ல எந்த கேஸ் ரன் ஆகும்னா கேஸ் 2 ரன் ஆகும். அதனாலதான் எலிஜிபிள் ஃபார் மீன் ஸ்டாக்னு வரும். இதா இருக்கா? இப்ப அதுவே நான் இந்த இடத்துல ஆங்குலர் ஜேஸ் சூஸ் பண்ணேன்னா 3ங்கிற ஆப்ஷன், இங்க வேல்யூல என்ன இருக்கு, வேல்யூல நான் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க 3 சூஸ் பண்ணிருக்கேன்னா, அப்ப எனக்கு ஸ்விட்ச்ல என்ன ரன் ஆகும், கேஸ் 3 ரன் ஆகும். அப்ப இதை சூஸ் பண்ணா ஆங்குலர் ஜேஎஸ் டெவலப்பர் ரன் ஆகும். புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ எலிஜிபிலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்பிள் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா வெறும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சே மட்டும் நம்மளால இதை பண்ண முடிஞ்சிருச்சு. நம்ம வேற எந்த கோடு எழுதல, ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் பயன்படுத்தி நம்ம இப்படி ஒரு அப்ளிகேஷனே நம்ம எழுதிருக்கோம். இந்த மாதிரி நம்மளால நிறைய யூஸ் பண்ணி நம்மளால எழுத முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். சரியா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் பண்றது, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.